செய்தி. ராஜா மீதான வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த அவதூறு பதிவு குறித்து வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ராஜா மீதான வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தமிழக பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் ராஜா மீது ஆபாசமாக பேசுதல், பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படுதல், கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து வழக்கினுடைய விசாரணையை 3 மாதங்களில் முடிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ராஜா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது. இந்த மனு இன்றைய தினம் நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், பி கே மிஸ்ரா அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ராஜா தரப்பில் சில வாதங்களை முன்வைக்கப்பட்டது. ராஜாவினுடைய இந்த கருத்தால் எந்த பொது அமைதிக்கும் குந்தகம் ஏற்படவில்லை, கலவரம் ஏற்படவில்லை, பெண்களை கொச்சைப்படுத்தவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அரசியலில் இருப்பவர்கள் தாங்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக பேச வேண்டும் என்றும் கூறி ராஜாவினுடைய வாதத்தை ஏற்க மறுத்து அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.